இன்னடி நீ பேசி பேசி அப்படியே பழகிட்ட, அப்படியே வாய்ஸ் வந்து மாறவே மாட்டேங்குது. அந்த சின்ன குழந்தை வாய்ஸ் அப்படியே இருந்துச்சு. நான் உங்க டோரிமி, உங்களுக்காக திரும்ப வந்துட்டேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணா எனக்கு சாக்லேட் வாங்கி தரீங்களா? எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன வாங்கி தருவியா மாட்டியா? நீ இப்ப வாங்கி தர. நல்ல ஃபேமஸா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகிலே அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இஷ்க் லவ்ல, இஷ்கினா லவ். அதுக்கப்புறம் அதுதான் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணாங்க எங்க ஆடியன்ஸ். இஷ்கியோல்னா என்ன, அது ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் இஷ்குனா என்ன, இஷ்கினா என்ன இத்தனை வாட்டி கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நானே கிளாரிஃபை பண்ணேன், இஷ்குனா லவ், லவ் யூ கைஸ். இந்த மாதிரி வந்து லைக் அப்பாவோட ட்ரீம் என்னோட யூடியூப் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ இருந்தா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாரு. எனக்கு இப்ப பிரசன்ட் இருக்கிற பெரிய ரிக்ரெட் அதுதான். எனக்கு சில்வர் பிளே பட்டன், கோல்டன் பிளே பட்டன் வரும்போது எங்க அப்பா தான், ஐயோ அவர் பார்த்துருந்தா எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப, இது என்னமோ கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். One thing you want to change in your life in past? எனக்கும் எங்க அப்பாக்கு அப்போ உடம்பு சரி இல்லாம தான் எங்க அப்பா இதானாரு. டோரிமான் இதுல ஒரு கேட்ஜெட் காட்டிட்டு உடம்பு சரி இல்லாம இருக்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு அவர் இப்போதைக்கும் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்றது அந்த ஒரு மூமெண்ட் மட்டும் நான் மாத்திட்டேன்னா இப்போ வரைக்கும் எங்க அப்பா எங்க கூட இருப்பாரு. இனிமே எனக்கு ரெக்ரெட்ஸ் இருக்காது, ஒரு எந்த ஒரு மைனஸ் இருக்காது, எல்லாமே பிளஸ் தான் என்னோட லைஃப்ல. அப்பா எங்களை சின்ன வயசுல அவ்வளோ கஷ்டப்படுத்துனதுனால தான் இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா சின்ன வயசுல வந்து எங்களுக்கு சாப்பாடு கூட இருக்காது. நாங்க வந்து வீட்டுல இருப்போம், எங்களுக்கு சாப்பாடு கூட இருக்காது. மேல் வீட்டு ஆண்டி ஏதாவது சாப்பாடு கொடுத்தா அதை எடுத்துட்டு வந்து இவளுக்கு தான் ஊட்டி விடுவேன். எனக்கு பசிக்கும், பட் ஸ்டில் இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊட்டி விடுவேன். இவ ரொம்ப எப்படி சொல்றது, அழுக்கா ஒரு ஃபேமிலி இதாவே இருக்க மாட்டோம் நாங்க. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு கூட தெரியல. அதான் அழுக்கா ரோட் மேல சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ப்ராப்ளம்ஸ் தான் பெரிய ப்ராப்ளம். யாருமே நம்ம சைட்ல இருந்து இந்த ப்ராப்ளம் நம்ம அளவுக்கு அதை இது பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ப்ராப்ளம் பெரிய இது. ஸோ என்னோட சின்ன வயசுல அது பெரிய சேலஞ்சு. அது ஸ்டில் இருந்திருந்தா நாங்க இப்போ உயிரோட கூட. பெஸ்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் வித் யுவர் சிஸ்டர். சைல்ட்ஹுட்ல மெமரிஸே இல்லை, எல்லாமே எங்களுக்கு சேலஞ்சிங் தான். சுத்தமா மெமரிஸ், அதுவும் ஹாப்பி மெமரிஸ்ன்றது ஒன்று. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து லைக் யூ ஆர் சோ ட்ரெண்ட் ஆன் சோஷியல் மீடியா, யூடியூபா இருக்கட்டும், இன்ஸ்டால இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணல. பாசிட்டிவ் ரொம்ப நல்லா வந்துச்சு. எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் ஒரு டார்கெட்டா வச்சிருந்தேன், இந்த டைம் பீரியட்ல வந்து நான் கண்டிப்பா ஒரு இது ஆகணும், கொஞ்சமாவது சக்ஸஸ் ஆகணும், ரீச் ஆகணும், ஆகலைன்னா விட்டுடலாம் அப்படின்ற ஒரு இதுல தான் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணேன் மேல. பட் வித்தின் அ வீக் எனக்கு ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சது. அது இன்னும் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணி ரெகுலரா இன்னும் வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி வந்து உங்களை விட வர்ஷினிக்கு நிறைய ஃபேன் பேஸ் நினைக்கிறேன். ஸோ உங்களை பார்த்து ஸ்கூல்ல எல்லாம் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல நார்மலா தான் இருக்கும். ஆனா வந்து குட்டி பசங்கெல்லாம் வந்து பேசுவாங்க, ஹாய்க்கா ஹாய்க்கான்னு. எப்போ கீழே போனாலும் பிரேக்ல அப்படி கீழே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போறது அந்த மாதிரி எல்லா பசங்களும் வந்துருவாங்க, ஹாய்க்கா ஹாய்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், ஏன்னா பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்குமே உங்களுக்கு ஃபேன்ஸா இருக்காங்க. நிறைய பேர் சின்ன பசங்க வருவாங்க. மோஸ்ட்லி பெரியவங்களை விட சின்ன பசங்க எங்ககிட்ட வந்துட்டு நல்லா பேசுறது. அக்கா உங்களை நான் பார்த்துருக்கேன், இஷ்கியூ. மோஸ்ட்லி உங்களுக்கு எங்க பேர் தெரியாது, ஏன்னா அவங்க படிக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நாங்க லாஸ்ட்ல அந்த இஷ்கியூ ஆல் வைக்கிறோம் பாருங்க, அதுல இஷ்கியூ சிஸ்டர்ஸ் தானே நீங்க, இஷ்கியூ சிஸ்டர்ஸ் தானே நீங்க அப்படின்னுவாங்க. ஆக்சுவலி நான் கேட்கணும் இருந்தேன், அந்த இஷ்கியூ ஆல் சொல்றீங்களா, அதுக்கு ரீசன் என்ன, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யார் ஸ்டார்ட் பண்ணாது? நான் தான். அதுவும் நான் அந்த சொன்னல மேல அந்த ஃபர்ஸ்ட் வீக் நான் வீடியோஸ் எடிட் பண்ணி கெட் ரெடி வித் மீ அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன். அதுல கொஞ்சம் கிரியேட்டிவா ஏதாவது கொஞ்சம் கொண்டு வரலாமே, நல்ல ஃபேமஸா இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிகிலே அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா ஒன்னொன்னா லிப்ஸ்டிக்கை வந்து லிப்டிக் அப்படின்னு வைப்பேன்.
ஏன்னா நம்ம சின்ன வயசுல எல்லாம் நமக்கு லிப்ஸ்டிக்ன்றது வாயில வராது, லிப்டிக் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ லிப்டிக் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சரி லாஸ்ட்ல பாய் ரொம்ப எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கே, லவ் யூ ஆல் வைக்கலாமா, லவ் யூ ஆல் வேண்டாம், சரி இஷ்க், லவ்ல இஷ்க்னா லவ். ஸோ அந்த வேர்டை தூக்கி அதை போட்டேன். அப்போ ஸ்டார்டிங்ல என்னடா ஒரு மாதிரி இருக்கு இஷ்கியோ, சரி ஓகே ஏதோ ஒன்று பார்க்கவா போறாங்க கேட்கவா போறாங்க அப்படின்னு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதுதான் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணாங்க எங்க ஆடியன்ஸ். இஷ்கியோல்னா என்ன, அது ஸ்டார்டிங்ல எல்லாருக்கும் இஷ்குனா என்ன இஷ்கியோனா என்ன இத்தனை வாட்டி கமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நானே கிளாரிஃபை பண்ணேன், இஷ்குனா லவ் யூ கைஸ் அப்படின்றது நான் இஷ்கியோல் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னு. அண்ட் உங்க சூசிங் ஒரு கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஒன்னு வந்து கெட் ரெடி வித் மீ பண்றீங்க, அண்ட் வந்து டெய்லி ரொட்டீனை வந்து நம்ம எப்படி ஒரு ஷார்ட் டைம்ல சொல்றது அப்படின்னு எப்படி நீங்க சூஸ் பண்றீங்க உங்க கண்டென்ட்? ஆடியன்ஸ்க்கு போர் அடிக்குதுன்னு தெரியும் போது அப்படியே கண்டென்ட் மாத்திடுவேன். ஃபர்ஸ்ட் கெட் ரெடி வித் மீன்னு இருந்தது, பட் ஃபார் காலேஜ் ஃபார் டெம்பிள்னு யாருமே போடலை. சரி ஃபார் காலேஜ் ஃபார் டெம்பிள் ஃபார் காலேஜ் தான் ஸ்டார்டிங்ல போட்டுட்டு இருந்தேன். போடும்போது என்னடா காலேஜ் போடும்போது இவ்வளோ ரெஸ்பான்ஸ், சரி டெம்பிள், சரி கெட் ரெடி வித் மீ ஃபார் மூவி அப்படின்னு நிறைய போட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் கெட் ரெடி வித் மீ எத்தனை வாட்டி தான் போடுவீங்க, எத்தனை வாட்டி தான் காலேஜ் அப்படின்னு அவங்க போர் அடிக்குதுன்னு தெரியும் போது கெட் ரெடி வித் மீ லைக் மை பிட்மோஜி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பொம்மையை நானே வரைஞ்சிட்டு அது போட ஆரம்பிச்சேன். போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அது கூட போர் அடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், அதுக்கு ட்ரெடிஷ்னலா போட்டேன், சாரிலாம் வரைஞ்சு நானே வரைஞ்சது போட்டேன். அப்படி எப்படி ஒரு கண்டென்ட்டா மாத்திட்டு இருந்தேன். அப்பதான் இன்னும் அது கூட போர் அடிக்குதுன்னு தெரியும் போது வர்ஷினை தூக்கிட்டு வந்தேன். அவளையும் எப்படின்னா எங்களோட வீடியோஸ் தமிழ் அண்ட் தெலுங்கு போடணும், ரெண்டு வாட்டி ஷூட் பண்ணணும், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயாலே அந்த லிப் மூமெண்ட் கூட இருக்காது. லிப் மூமெண்ட் வச்சோம்னா நம்ம டப் பண்ணும்போது தமிழ் லிப் மூமெண்ட் தெலுங்கு டப் அது ரொம்ப மேட்ச் ஆகாது. ஸோ லிப் மூமெண்ட்டே இல்லாம கையாலேயே இப்படி சைகையோட பேசிட்டு அது நாங்கள் டப் பண்ணிட்டு 2 சேனல்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ வேலை கொஞ்சம் ஈஸி கூட ஆயிடும். ஆக்சுவலி நான் ரஷ்னி கிட்ட தான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? பிகாஸ் உங்க ஸ்டடீஸா இருக்கட்டும், லைக் இப்போ வந்து நீங்க ஆக்சுவலி ஒர்க்னே சொல்லலாம், நம்ம ஒரு கமிட்மெண்ட், யூடியூப்ன்றது ஒரு கமிட்மெண்ட், எப்படி மேனேஜ் பண்றீங்க நீங்க? ஆக்சுவலா வந்து எனக்கு ரெஸ்ட் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து இவ எல்லாமே பார்த்துப்பா. ரெஸ்ட்னா எனக்கு கரெக்டா மேனேஜ் பண்றதுக்காக இவ வந்து நிறைய, அதாவது அவ டயர்டா இருந்தா கூட எடிட் பண்றது எல்லாமே அவளே பார்த்துப்பா. எனக்கு வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துருப்போம் அப்படி சொல்லுவா, அவ்வளவுதான். இது மேடம்க்கு வாய்ஸ் ஓவர் கூட நான் மைக் இப்படி வச்சு எல்லாமே நானே பண்ணுவேன். பிகாஸ் அவ வந்து டியூஷன் காலையில ஏஞ்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே டியூஷன்ல இருந்து வந்த உடனே படிப்பா. அதுக்குள்ள நான் ஏதாவது கான்டென்ட் ரெடி, ஏன்னா நாங்க டெய்லி ஷார்ட்ஸ் பண்ணுவோம், எவ்ரிடே வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும். அதனாலவே நாங்க டெய்லி ஷூட் பண்ண வேண்டியதா இருக்கும், ஒரு நாளுக்கு 2-3 வீடியோ பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ என்ன பண்ணிடுவேன், இவ வந்த உடனே நான் ரெடி பண்ணிட்டு வர்ஷினி இது டக்குன்னு இப்படி பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுவேன். அவ போய் ரெஸ்ட் உட்கார்றதுக்குள்ள நான் எடிட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் மட்டும் இது பண்ணுவேன். எடிட்டிங் வேலை கூட அவளுக்கு கொடுக்க மாட்டேன். பிகாஸ் அவ வீடியோ முடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு 12 ஆகுதுன்னா அவ படிக்கணும். இப்ப 10th படிச்சுட்டு இருக்கா. 11 to 12 1 2 3 o'clock வரைக்கும் படிப்பா நைட்டு. நல்லா படிக்கிற பொண்ணு நாங்கள் கேள்விப்பட்டோம் இல்லையா? எப்படி போயிட்டு இருக்கோம் ஸ்டடீஸ்லாம்? நல்லா போகுது. ஸோ ஓகே, பர்சனல் லைஃப்ல எனக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு, மக்களுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன, நான் வந்து 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 2nd இயர் படிச்சுட்டு இருந்தேன், மேல ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 3rd இயர் முடிய போது ஒரு 2-3 monthsல BCA படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு மேல பிஜி பண்றேன்னா இல்லையான்ற ஐடியா எனக்கு கூட இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டப்பிங்கா தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. டப்பிங் ஓரளவுக்கு, அது ரொம்ப லைட்டாக தான், ரொம்பலாம் எங்கள் வீட்டில் அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகல. ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் பேசிகிட்டு இருந்தேன். வர்ஷினி கூட நிறைய பேசிகிட்டு இருந்தேன், அவள் கார்ட்டூன்ஸ்க்கு நிறைய பேசிகிட்டு இருப்பா. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஓகே டப்பிங் கூட நமக்கு அவ்வளோ டைம் இல்லை, அப்படி வீட்லேயே உட்காந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் சேனல் ஆரம்பித்தது 2020ல் ஸ்டார்ட் பண்ணேன். லாக்டவுன் டைமில் அந்த டைமில் நிறைய பேர் யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஃபன்னியா வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் சில வீடியோஸ் பிரைவேட்ல போட்டீங்களா? பிரைவேட்ல போட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஃபன்னியா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற நாங்க அப்ப இருக்கிற நாங்க கம்பேர் பண்ணும்போது என்னடா இப்படி நம்ம சும்மா பழைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ யாருக்கும் காட்ட மாட்டோம், டெலிட் பண்ணிடுவோம். ஸோ அதனால எல்லாமே பிரைவேட்ல போட்டுட்டேன். சரி யாரெல்லாம் பாக்குறீங்க? நான் 2 months முன்னாடி சில வீடியோஸ் பார்த்தேன், இப்பவே பார்த்தா வீடியோஸ் காணோம், அதெல்லாம் பிரைவேட்ல போட்டுட்டேன். ஏன்னா நிறைய பேரு அதுக்கு கூட வந்து அந்த வீடியோக்கு வந்து யாரெல்லாம் இதை 2024ல பாக்குறீங்க
அப்படின்னு சொல்லிட்டு இது அதுக்கு பாத்தீங்கன்னா 1K லைக்ஸ் 2K லைக்ஸ் அந்த கமெண்ட்க்கு ஐயோ எல்லாருமே இப்படி பாக்குறாங்களே பழைய வீடியோஸ் பண்ணியா வேற இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரைவேட்ல போட்டுட்டேன். ஓகே, மோர் தென் 3 இயர்ஸ்க்கு வந்து யூடியூப்ல இருக்கீங்க இல்லையா? ஆஃப்டர் லைக் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 மந்த்ஸா தான் உங்களுக்கு நல்ல ஒரு பூம் இருந்தது யூடியூப்ல. சோ இப்போ வந்து லைக் 1 மில்லியன் இப்போ 2 மில்லியன் அப்படின்னு ஸ்பாட்ஸ் சின்ன ஃபேமிலியே வந்து இது பண்ணிட்டீங்க. சோ எப்படி அந்த growth எப்படி உங்களுக்கு பாக்குறீங்க நீங்க? அது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்ளோ இது வருமா அப்படின்னா வந்து ஒரு டார்கெட்டா 1 மந்த் அப்படின்னு வச்சிருந்தேன். இந்த டார்கெட்குள்ள நம்ம ரீச் ஆகணும், அப்படி இல்லைன்னா நம்ம வேற ஒரு வழி மணி ஏர்னிங்காக வேற ஒரு வே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதனால அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது ரெகுலரா போட ஆரம்பிச்சேன். 1 வீக்ல எனக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு தெரியும் போது நிறைய பேர் கமெண்ட்ஸ் வருது. அது பார்த்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ஓகே நம்ம பண்ணணும். பட் 1 மில்லியன் ரீச் பண்ணுவேன்றது எனக்கு சத்தியமா தெரியாது. ரொம்ப நான் டவுட்ல தான் இருந்தேன். பட் எங்க மாமா வீட்டுல எல்லாரும் அசால்ட்டா நீ அதெல்லாம் 1 மில்லியன் அசால்ட்டா தொட்டுருவ, அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து கலைக்காத நம்ம ஏதோ சும்மா சும்மா பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு நிஜமாவே என்னோட இது வந்து 1 மில்லியன் வரும், நான் 2 மில்லியன் டச் பண்ணிடுவேன் அப்படின்றது சுத்தமா எனக்கு ஏதோ பண்ணலாம், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம கையிலேயே இருக்கிறது எதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும்? நமக்கு கேமரா எடிட் பண்ண தெரியும், கேமரால எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு நம்ம எதுக்கு அதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ட்ரை பண்ணேன். இப்போ அது ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் அப்படி கமெண்ட் பண்றது வந்து நான் எப்பவுமே என்னோட இப்ப இருக்கிற க்ரோத்துக்கும் பழைசு கம்பேர் பண்ணிப்பேன். எவ்ரிடே நான் கம்பேர் பண்ணிப்பேன். இன்னைக்கு கார்ல வரும்போது கூட சொல்லுவேன் மாமா கூட, நம்ம கார் இல்லாத போது நம்ம ஆட்டோ புக் பண்ணிட்டு ஆட்டோ கிடைக்கலன்னு லேட் ஆகும். இப்ப பாரு நம்ம அப்படிதான் என்னோட பழைய லைஃப்க்கும் இப்ப இருக்கிற லைஃப்க்கும் கம்பேர் பண்ணிப்பேன். அது பார்க்கும்போது ஓகே நம்ம இன்னும் பண்ணணும், இன்னும் நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்றது தான் எனக்கு இருக்கும். ஓகே, நீங்க லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு மந்த்ரா ஃபார் ஹார்ட் ஒர்க், கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் நல்லா வந்திருப்பீங்க. இது விஷயம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மந்த்ரான்றது இல்லை, கன்சிஸ்டன்சின்றது மட்டும் நான் எல்லாருக்குமே அந்த ஒரு வார்த்தை மட்டும் எல்லாருக்குமே சொல்லுவேன். அது மேபி இப்போ நான் கன்சிஸ்டண்டா இருக்கிறதுனால சொல்றீங்க, நீங்க இப்போ ஓரளவுக்கு ரீச் ஆயிட்டீங்க, 2 மில்லியன் வந்துட்டீங்க, இப்போ நீங்க சொல்வீங்கன்றதெல்லாம் கிடையாது. நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஐயோ கன்சிஸ்டண்டா போடணும், போட்டாதான் வேலைக்கு ஆகும், இல்லைன்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்ட் தான் என்னோட. நான் அடிக்கடி யாருக்கு சொன்னாலுமே எனக்கு நான் சொல்லிக்கிறது கூட கன்சிஸ்டன்சி, மெயினா கன்சிஸ்டன்சி இஸ் கீ அப்படின்னு தான் இது பண்ணுவேன். ஓகே, ஆஃப்டர் 1 மில்லியன் வரதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதுல சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து லைக் அப்பாவோட ட்ரீம் என்னோட யூடியூப் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இருந்தா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாரு? ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனா எவ்ரி டைம் டெய்லி அப்பாவோட டாபிக் போகும். அப்பாவோட டாபிக் போகும்போது அப்பா இருந்திருந்தா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு. எனக்கு இப்ப இருக்கிற பெரிய ரிக்ரெட்டே எங்க அப்பாவுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த டைம்ல வந்து எனக்கு எதுவுமே இல்லை, நான் 0. ஸோ இந்த டைம்ல இத்தனை பேர் நமக்கு லவ் கொடுக்குறாங்க, இத்தனை பேர். இப்போ நான் ரோட்ல போனா நிறைய பேர் வருவாங்க, அக்கா நீங்க இஷ்கியோல் தானே அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. அது அப்பா நம்ம பேரண்ட்ஸ் பார்க்கும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியா. எங்க அத்தை இருக்கும்போது எங்க அத்தை அப்படியே இந்த சைஸ்ல இருக்கவங்க இந்த சைஸ்ல ஆயிடுவாங்க. அது அப்படியே சைட்ல இருந்து பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா ப்ரௌடா அவங்க நிற்பாங்க. அந்த இது எங்க அப்பாவுக்கு வரலையே அப்படின்னு தான் ரொம்ப எவ்ரிடே நான் அதை ஃபீல் பண்ணுவேன். அது எனக்கு இப்ப ப்ரெசென்ட் இருக்கிற பெரிய ரிக்ரெட் அதுதான். ஓகே, நீங்க இன்டர்வியூலே வந்து அத்தை மாமா தான் சொல்லிட்டே இருக்கீங்களா? உங்க அத்தை எவ்வளவு ஸ்பெஷல் உங்க லைஃப்ல? ஐயோ, அவங்க இருக்கிறதுனால தான் இப்போ இங்க இருக்கோம். இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப இதுதான். பட் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்க தான் ரீசன். அப்படி அவங்க இல்லைன்னா கண்டிப்பா எங்களுக்கு படிப்பு இருந்திருக்காது. ஒரு சௌந்தர்யா வர்ஷினி வெளியே தெரியறதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட். இப்போ இத்தனை பேருக்கு சோஷியல் மீடியால வரதெல்லாம் அது வேற. பட் நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்து வந்ததே அவங்கனாலதான். இல்லைன்னா நாங்க எப்படி இருந்திருப்போம், எங்க இருந்திருப்போம்ன்றது எங்களுக்கும் தெரியாது. ஏன்னா பார்த்திருப்பீங்க, எங்க அம்மா ஸ்தானத்துல பார்த்தது எங்க அத்தை தான் சின்ன வயசுல இருந்து. ஸோ அவங்க எங்களை இவ்வளோ பெருசா ஆக்கி வளர்த்துருக்காங்க. எங்க மாமா இந்த ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு அவர் ஒரு பெரிய இது. எங்க அத்தை எங்க 2 பேரையும் வளர்த்துட்டாங்க. எங்க மாமா இந்த ஸ்டேஜ்க்கு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் மெயின் ரீசன். என் அப்பாவோட கனவு எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து யூடியூப் லான்ச் ஆச்சு, ஒரு ஆப் வந்திருக்கு, இதுல நம்ம ஏர்ன் பண்ணலான்றது அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு.
அப்பா கொஞ்சம் மீடியா சைட்ல இருக்கிறதுனால அப்பாக்கு இது எல்லாமே தெரியும், எப்படி இது பண்ணணும் இதெல்லாமே தெரியும். ஸோ அப்பா சொல்லிட்டு இருப்பாரு, ஸ்டார்ட் பண்ணு, என்னடா இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணல. பட் லாக்டவுன்ல சரி ஃப்ரீயா தானே இருக்கும், அப்பா கூட சொல்லிட்டு இருந்தார் ஃப்ரீயா தானே இருக்கும், சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். பட் அந்த டெக்னிக்கு அந்த இதெல்லாம் எனக்கு அப்ப தெரியல. பட் ஷார்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிளஸ்ஸா இருந்தது எனக்கு சில்வர் பிளே பட்டன், கோல்டன் பிளே பட்டன் வரும்போது எங்க அப்பா தான், ஐயோ அவர் பார்த்துருந்தா எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப இது என்னமோ கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்ப போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு பெரிய ரிக்ரெட். கண்டிப்பா எங்க இருந்தாலுமே அப்பா இஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, அவங்க 2 பேரும் நினைச்சேன். சரி, என் மாமா பத்தி சொல்லுங்க. நான் வந்து கியூட்டா ஒரு மூமெண்ட் என்ன பார்த்தேன்னா, நீங்க சொல்லியிருந்தீங்க ஆஃப்டர் அப்பா 1 இயர்க்கு அப்புறமா வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அதுல வந்து அப்பாவோட கேக்ல வந்து என்னோட பிக்சரும் அப்பாவோட பிக்சரும் வச்சு அவ்வளோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துலயே வந்து ஹீஸ் லைக் ரொம்ப கேர் பண்ணிக்கிறார் இல்லையா அவங்க 2 பேரையும். ஸோ அது அப்பா இறந்த 1 இயர் கிடையாது, அப்பா வந்து செப்டம்பர்ல இறந்திருக்காரு, டிசம்பர்ல என்னோட பர்த்டே, ஜஸ்ட் 2 monthsல என்னோட பர்த்டே. நான் வந்து வீட்டில் நான் செலிப்ரேட் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு சின்ன வயசுல இருந்து பர்த்டேன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட். இப்போ ப்ரெசென்ட் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சின்ன வயசுல நைட்லாம் தூங்கவே மாட்டேன், நாளைக்கு இந்த ட்ரெஸ் போட போறோம், நம்ம இந்த சாக்லேட் கொடுக்க போறோம், எல்லாருக்கும் சாக்லேட் ஷேர் பண்ணுவோம், அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்பேன் மைண்ட்ல. பட் அப்பதான் எனக்கு அந்த ஸ்டேஜ்ல இருந்து தான் பர்த்டே மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சது. நான் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன், எங்க அத்தை வந்து முன்னாடியே கேட்டுருவாங்க, அவங்க எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க, உனக்கு இந்த மாதிரி எனக்கு எதுவுமே வேண்டாம், என் பர்த்டே பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் அந்த 2 months கேப்ல எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லி கூட அவங்க ஏதோ டெக்கரேட் பண்றோம் சௌந்தர்யா, எதுனா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை எங்க போட்டோ ஐம் வித் யூ அப்படின்னு அந்த ஒரு போட்டோவோட கேக் இருக்கும்போது எனக்கு வார்த்தையே வரல. எங்க அப்பாவே எங்க கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது 0 knowledge. போட்டோலாம் கேக்ல போடுவாங்கன்றது எனக்கு தெரியும், பட் எங்களோட போட்டோ எங்க மாமா போட்டுட்டு அது எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அது நிஜமாவே ஒரு ப்ரீஷியஸான ஒரு கிஃப்ட். அவரு எனக்கு ஒரு பெரிய வீடு வாங்கி கொடுத்தாலும் பங்களா வாங்கி கொடுத்தாலும் எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸா இருந்திருக்காது. பட் அந்த 2 monthsல என்னோட பர்த்டே வந்தது, ஹாப்பியான விஷயம் அந்த கேக் தான். அது எங்க வீட்டுல கூட சொல்லியிருந்தேன், எங்க அப்பா மூஞ்சி என் மூஞ்சி இருக்கிறது நான் மட்டும் தான் சாப்பிடணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு. கண்டிப்பா அந்த மூமெண்ட் வந்து லைஃப் லாங் செரிஷ் பண்ற மாதிரி ஒரு மூமெண்டா இருந்தது இல்லையா? ஸோ மூவிங் ஆன் யூ லைக் டப்பிங்ல எல்லாம் வந்து நிறைய பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அண்ட் சௌந்தர்யா வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு அவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் வாட் யூ டிட்னா மூவிஸ் பண்ணிருக்கீங்க? நான் ஆக்சுவலா டப்பிங்ல ரொம்ப கம்மி தான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு நான் டப்பிங் பேசிட்டு இருக்கும்போது நான் 10th, இந்த வர்ஷினி மாதிரி ஏஜ். அப்போ வீட்டில் வந்து அவ்வளோ நானும் டப்பிங்ல இறங்கல. அவங்க கூட சரி ஸ்டடீஸ் டிஸ்டர்ப் ஆகும், ஏன்னா நமக்கு ஒரு கால் ஷீட் கொடுத்துட்டோம்னா அது இன்னைக்கு முடியுமா இல்லையான்றது நமக்கு கூட தெரியாது, முடியலன்னா அடுத்த நாள் கூட நமக்கு கால் ஷீட் கொடுக்கணும். ஸோ எதுக்கு இந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து நான் டப்பிங் ஸ்கூல் அவ்வளோ இறங்கல. பட் வர்ஷினி வந்து நிறைய பேசியிருக்கா, அவளது கூட நிறைய போட்டிருக்கோம். நான் வந்து இந்த இங்கிலீஷ் டு தமிழ் தெலுங்கு அப்படி டப் ஆகும் பாருங்க, அந்த மாதிரி மூவிஸ் அதெல்லாம் சொல்லியிருக்கேன், நெட்ஃப்ளிக்ஸ் இது. ஸோ மோஸ்ட்லி தமிழ் தெலுங்கு தான் நிறைய பேசுவேன். தமிழ் வந்து எனக்கு கொஞ்சம் அது எப்படி சொல்றது, ஃப்ளோல வராது, ஃப்ளோல பேச தெரியாது. இப்போ வாய்ஸ் ஓவர் ஷார்ட்ஸ்லாம் என்னன்னா நம்ம 2 டேக்ஸ் எடுத்து பேசுறதுனால பிரச்சனை இல்லை. பட் ஒரு ஃப்ளோ வந்து எனக்கு தமிழ் வராது, அதெல்லாம் டப்பிங்ல ஒத்துக்க மாட்டாங்க, உனக்கு தமிழே தெரியல எப்படி. ஸோ தெலுங்கு தான் நிறைய பேசியிருக்கேன். சின்ன வயசுல என்னோட ஃபர்ஸ்ட் டப்பிங் வந்து அரண்மனை படத்துல வந்து ஒரு குட்டி பொண்ணு இருக்கும், சந்திரகலா, தெலுங்கு, அது தெலுங்கு டப் பண்ணும்போது அது சந்திரகலா பேரு. ஸோ அதுல ஒரு குட்டி பொண்ணு, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். அப்புறம் பெஸ்ட் ஆஃப் லக் நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு குட்டி பொண்ணு இருக்கும். அப்படிதான் சின்ன வயசுல ஸ்டார்ட் பண்ணது. தாத்தா இருக்கும்போது, அதாவது எங்க அத்தையோட ஹஸ்பண்ட், அவங்கள நாங்க தாத்தா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அவங்க இருக்கும்போது சின்ன சின்ன ஸ்டூடியோஸ் கூட்டிட்டு போவாங்க. அவங்க வந்து ரைட்டர். ஸோ அவங்க ஸ்டூடியோஸ்லாம் கூட்டிட்டு போகும்போது நான் சும்மா குட்டி குட்டியா சின்ன சின்ன பிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் வர்ஷினி வந்து பிறந்ததுலேருந்து இங்க இருக்கிறதுனால அவன் நிறைய பேசியிருக்கா. கார்ட்டூன்ஸ்லாம் நிறைய பேசியிருக்கீங்க இல்லையா? டோரிமான், டோரா. டோரா வந்து நான் பேசல, டோரா வந்து சும்மா நான் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, டோரிமான் வாய்ஸ் மட்டும் ஏதாவது எங்களுக்காக பண்ணி காமிக்க முடியுமா? நான் பேசுறதே அப்படிதான் இருக்கும், நான் எல்லா வீடியோஸ்லயும் பேசுறதே கார்ட்டூன் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப சிமிலரா இருக்குல்ல டோரிமான் வாய்ஸும் டோரிமான். இன்னொன்னு என்னன்னா, வர்ஷினி டப்பிங்ஸ் அந்த மாதிரி சின்ன வயசுல பேசி பேசி வீட்டுல கூட 10th standard வந்துட்டா வாய்ஸ்ல ஒரு மெச்சூரிட்டியே இல்லைன்னா டெய்லி சொல்வேன்,
இன்னடி நீ பேசி பேசி அப்படியே பழகிட்ட, அப்படியே வாய்ஸ் வந்து மாறவே மாட்டேங்குது, அந்த சின்ன குழந்தை வாய்ஸ் அப்படியே இருந்துருச்சு அப்படின்னு. சரி ஒரு டோரிமி அந்த இது பேசி காட்டு. நான் உங்க டோரிமி, உங்களுக்காக திரும்ப வந்துட்டேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அண்ணா எனக்கு சாக்லேட் வாங்கி தரீங்களா? எனக்கு சாக்லேட் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன வாங்கி தருவியா மாட்டியா? நீ இப்ப வாங்கி தர. வாவ், சோ கியூட். சூப்பரா இருந்தது. அண்ட் இப்போ வந்து நான் கமெண்ட்ஸ்ல நிறைய பார்த்தேன். சில விஷயங்கள் நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கு. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எழுதிட்டு வந்திருக்கேன் சில பவுல்ல. ஸோ அதை பார்த்துடலாமா என்னன்னு? கண்டிப்பா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து இதுல இருக்கு. ஸோ மாத்தி மாத்தி எல்லாத்தையும் ஒன்று பாருங்க. வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் salary from YouTube and now? ஓகே, அது யாருக்குமே சொல்லலை. ஓகே, அது ஒரு ஸ்டார்டிங். இது நிறைய பேர் இப்போதைக்கும் யூடியூப் சேலரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நான் மெயினாக சொல்லாததுக்கு ரீசன், ஃபர்ஸ்ட் யூடியூப் ரெவென்யூலாம் சொல்லக்கூடாது. அது ஒரு பெரிய அக்ரிமெண்ட்டே இருக்குது யூடியூப்ல. அண்ட் இன்னொன்று, சில பேருக்கு அது கம்மியாக இருக்கலாம், சில பேருக்கு அது அதிகமாக இருக்கலாம். நீ இவ்வளோதானா அப்படின்னு இருக்கும், இவ்வளோ சம்பாதிக்கிறியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்குமே அது டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரினால நான் யாருக்குமே ஷேர் பண்ணுறது இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ரெவென்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 20K வந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் ரெவென்யூ. அதை வச்சு கொஞ்சம் 20K ஃபுல்லாகவே செலவு பண்ணாமல் அதில் ஒரு அம்மாவுக்கு வந்து ஆங்க்லெட் வாங்கி கொடுத்தேன், சில்வர் ஆங்க்லெட்டு. ஏன்னா அவங்க இது வரைக்கும் நான் அவங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தது அதுதான். அப்படியா? அவங்களுக்கு அப்படின்னு என்னோட கஷ்டத்துலேருந்து வாங்கி கொடுத்தது அந்த சில்வர் ஆங்க்லெட். நான் நினச்சேன் அதுலேருந்து ஏதோ ஒரு 3 கிராம்ஸ்க்கு ரிங் கோல்டு வாங்கலாம். பட் எனக்கு என்னென்னா, ஃபுல்லாகவே செலவு பண்ணக்கூடாது, கொஞ்சம் செலவு பண்ணிட்டு மற்றது நம்ம வீட்டு செலவுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஆங்க்லெட், அப்புறம் எங்கள் அத்தைக்கு வந்து, அதாவது எங்கள் அத்தை 2 அத்தை இருக்காங்க எங்களுக்கு, இன்னொரு அத்தைக்கு வந்து ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தேன். எங்கள் மாமாவுக்கு வந்து அவருக்கு சாப்பாடு தான் முக்கியம், அவருக்கு டோனட்ஸு, மேடம்க்கு வந்து குட்டி இயரிங்ஸ் வாங்கி கொடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். One secret about your sister that world don't know about that. இவளோட சீக்ரெட்டா? சோஷியல் மீடியால இருந்த ஒரு என்னன்னா சீக்ரெட்டே இருக்காது எங்களுக்கு. சோஷியல் மீடியால இருந்தா இவளை பத்தி சீக்ரெட்டு, டான்ஸ் ஆடுவா அது தெரியும், பாடுவா, பட் நம்ம தான் கேட்க முடியாது. நான் பாடும் போது எல்லாமே உட்காந்து பாடுவா, பட் அவ ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபன்னி சிங்கர். அதுதான் பெரிய சீக்ரெட், வேற எதுவுமே சீக்ரெட் இல்ல. நீங்க சொல்லுங்க, ஏதாவது சீக்ரெட்ஸ் இருக்கா அக்கா பத்தி? அவளுக்கு சீக்ரெட்டே இருக்காது, எல்லாத்தையும் உளறி விட்டுருவாங்க. ஆக்சுவலா என்னால எதுவுமே ஒரு சர்ப்ரைஸ் கூட பண்ண முடியாது, ஒரு சீக்ரெட் மறைக்க முடியாது. இப்ப என்னோட வாய்ஸே காட்டி கொடுத்துரும், எதுவுமே என்னால மறைக்க முடியாது. இப்போ ரீசெண்டா எங்க மாமாக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், அது அவர்கிட்ட அது சொல்லாம என்னால இருக்க முடியல. அவளே சொல்லிடுறான், இப்போ வந்து நம்ம அந்த ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் நைட்டுக்கு, நைட் எங்க இருக்க போறோம் அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களே கொஸ்டின் கேட்பாங்க. சரி நைட் ட்ரெஸ் ஏதாவது 2 வச்சுக்கோமாமா அப்படின்னு சொன்னது, நைட் எதுக்கு, நம்ம தான் வந்துருவோம்ல மதியானம், நீங்களே அப்படி தெரியாம எனக்கு அந்த சீக்ரெட்டை சுத்தமா மறைக்கவே முடியாது. ஸோ எல்லாம் கடைசி சீக்ரெட்டா வச்சிருந்தீங்களா இல்ல உடைச்சிட்டீங்களா? இல்ல இல்ல, அது சீக்ரெட்டா வச்சிருந்தேன். என் கையெல்லாம் என்னால எனக்கு அது சொல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஏதாவது ஒன்னு மறைச்சிட்டோன்னா அது உடனே நான் உளறிடணும். இவ ஏதாவது சொன்னா கூட டக்குன்னு சொல்லிடணும், என்னால அது சீக்ரெட்டா வச்சுக்க முடியாது. பட் லாஸ்ட்ல ஃபைனலா ஒரு நல்ல சீக்ரெட்டா தான் முடிஞ்சது. எப்பவுமே அப்படி சீக்ரெட்டா இது வச்சிருக்க மாட்டேன், சொல்லிடுவேன். எது இருந்தாலும் நம்ம இங்க போறோம், இது பண்ண போறோம், அது ஓகேவா, அவ்வளவுதான். இது சர்ப்ரைஸ் ஆனவா நடிச்சிருங்க லாஸ்ட்ல, அதுதானே? ஆமா. Nice. So next question. One thing you want to change in your life in past. நான் இது வரைக்கும் என் லைஃப்ல எதுவுமே ரெக்ரெட் பண்ணதில்லை, இது நடந்திருக்கலாம் அப்படின்னு. அதனால எனக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ணணும்னு எதுவுமே இல்லை. சேஞ்ச் பண்ணணும்னா வந்து எங்க அப்பா இப்போ இருந்திருக்கலாம், அந்த ஒரு இது மட்டும் இருந்துச்சு. எனக்கும் எங்க அப்பாக்கு அப்போ உடம்பு சரியில்லாம தான் எங்க அப்பா இதானாரு. அந்த உடம்பு சரியில்லாத இது அது அப்படியே டோரிமோன் இதுல ஒரு கேட்ஜெட் காட்டிட்டு உடம்பு சரியில்லாம இருக்கிறதெல்லாம் இது பண்ணிட்டு அவர் இப்போதைக்கும் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்றது அந்த ஒரு மூமெண்ட் மட்டும் நான் மாத்திட்டேன்னா இப்போ வரைக்கும் எங்க அப்பா எங்க கூட இருப்பாரு. இனிமே எனக்கு ரெக்ரெட்ஸ் இருக்காது, ஒரு எந்த ஒரு மைனஸ் இருக்காது, எல்லாமே பிளஸ் தான் என்னோட லைஃப்ல அப்பா இருந்திருந்தா. What is the biggest challenge you have faced together as siblings and how did you support each other through it? Okay, biggest challenge na enga chinna vayasu
அது இவளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்றது தெரியாது. பட் எனக்கு அது பெரிய சேலஞ்சு. மேபி கடவுள் எங்களை சின்ன வயசுல அவ்வளோ கஷ்டப்படுத்துனதுனால்தான் இப்போ எங்களுக்கு ஓரளவுக்கு ஹாப்பினஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா சின்ன வயசுல வந்து எங்களுக்கு சாப்பாடு கூட இருக்காது. அப்பா இருக்காரு, அப்பா என்னன்னா வேலையில இருப்பாங்க. பட் நாங்கள் வந்து வீட்டில் இருப்போம், எங்களுக்கு சாப்பாடு கூட இருக்காது. மேல் வீட்டு ஆண்டி ஏதாவது சாப்பாடு கொடுத்தா அதை எடுத்துகிட்டு வந்து இவளுக்கு தான் ஊட்டி விடுவேன். எனக்கு பசிக்கும், பட் ஸ்டில் இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஊட்டி விடுவேன். இவ ரொம்ப எப்படி சொல்றது, அழுக்கா ஒரு ஃபேமிலி இதாகவே இருக்க மாட்டோம் நாங்கள். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு கூட தெரியல. அதான் அழுக்கா ரோட் மேலே சின்ன சின்ன குழந்தைங்க இருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் நாங்கள் 2 பேர் சின்ன வயசுல. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சு. யாராவது சொல்லுவாங்க சௌந்தர்யா, அப்ப என் பேர் சௌந்தர்யா கிடையாது, காயத்ரி. இவ பேரு சம்ஸ்கிருதி. காயத்ரி உன் தங்கச்சி பாரு அங்க ரோட்ல இருக்கு, போய் குளிப்பாட்டு அப்படின்னு சொன்னா அவளை தூக்கிட்டு போயிட்டு, எனக்கு அப்போ 5 years இருக்கும், அவள் less than 1 year. அவளை நான் குளிப்பாட்டிட்டு, அவங்க யாருமே தூக்கிட்டு போயிட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் எங்களுக்கு ஒரு கிரேட்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, எங்க மேல் வீட்டுல ஒரு முஸ்லிம்ஸ் ஆண்டி இருப்பாங்க. அவங்க தான் எங்களுக்கு சாப்பாடு அந்த டைம்ல. அவங்க தான் இதெல்லாம் சொல்லுவாங்க, தங்கச்சி வெளியே இருக்கா பாரு அப்படி இப்படின்னு. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதனால தான் நாங்கள் சென்னைக்கே வந்துட்டோம். அந்த ஒரு ரீசன் தான் எங்கள் அத்தை எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எங்கள் அத்தையை விட எங்கள் அத்தையோட ஹஸ்பண்டை நான் இந்த மாதிரி இவங்களை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு இருக்குன்னு சொன்னோன்னே அவங்க எதுவுமே இல்லை, கூட்டிகிட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். அது யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலும், ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ப்ராப்ளம்ஸ் தான் பெரிய ப்ராப்ளம். யாருமே நம்ம சைட்ல இருந்து இந்த ப்ராப்ளம் நம்ம அளவுக்கு அதை இது பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ப்ராப்ளம் பெரிய இது. ஸோ என்னோட சின்ன வயசுல அது பெரிய சேலஞ்சு. அது ஸ்டில் இருந்திருந்தா நாங்க இப்போ உயிரோட கூட இருந்திருக்க மாட்டோம், எங்க அத்தை கூட்டிட்டு வரலன்னா. ஸோ அது பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு. ஆக்சுவலி மோர் தேன் சிஸ்டர் வந்து உங்க அக்கா உங்க அம்மாவா இருந்திருக்காங்கல்ல. நிஜமா இவ இல்லைன்னா நான் இப்ப இருப்பேனா இல்லையா கூட தெரியாது. ஏன்னா அவளே சின்ன பொண்ணு, 5 years அப்படி. என்ன அப்போ 6 months அப்படி இருக்கும்போது என்ன கையில குழந்தைய நம்ம கையில பிடிக்க முடியாதுல்ல. அப்போ அந்த வயசுல என்ன குளிப்பாட்டினாலும் எனக்கு ஐயோ குளிப்பாட்டினால என்ன. அவதான் எனக்கு பால், அந்த மேல் வீட்டு ஆண்டி சொன்னாங்கல்ல, அவங்க வந்து பால் கொடுப்பாங்க. அந்த பாலை எனக்கு குடிக்க வச்சு சாப்பாடு ஏதாவது கொடுத்தா ஊட்டி விட்டு எல்லாம் பண்ணா. இவன் வந்து ஸ்கூல்ல இருப்பா, ஸ்கூலுக்கு போயிடுவா. ஆனா வந்து அந்த ஆண்டி வந்து பாப்பா யாராவது வந்து அவங்க தங்கச்சி அங்க சாப்பிடாம இருக்கா, கொஞ்சம் வந்து ஊட்டி விடு அப்படி சொன்னா இவளை வந்து விட்டுருவாங்க ஸ்கூல்ல இருந்து. கூட்டிட்டு வந்து எனக்கு எல்லாம் பண்ணி இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த வீடு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பட் மற்றபடி நிறைய வந்து எங்க மேல் வீட்டு ஆண்டி இவங்கெல்லாம் சொல்லிதான் நான் எனக்கு சின்ன வயசுல எனக்கு இன்னும் அந்த வீடு வர்ஷினியோட ஃபேஸ் ஒரே ஒரு இடத்துல மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த அழுக்கு மூஞ்சி அந்த ஃபேஸ் மட்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சில விஷயம் ஞாபகம் இருக்கு ஸ்டில் அந்த 5 years. பட் இன்னும் எனக்கு அந்த சேலஞ்ச், அது ஒரு பெரிய சேலஞ்ச்னால அது மறக்கல. ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அந்த விஷயம்லாம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ அப்பா உங்களை பார்த்து இருக்காரு, 1 promise பண்ணணும், யூ டோன்ட் பிரேக்னா என்ன? அப்பா உங்களை இப்ப பார்த்துட்டு இருக்காரு, லைக் ஒரு ப்ராமிஸ் வந்து நீங்க அப்பாவுக்கு பண்ணணும், அதை நீங்க பிரேக் பண்ண மாட்டீங்கன்னா அந்த ப்ராமிஸ் என்ன? அவர் லைஃப் லாங் நல்லா பார்த்துப்போம். அவர் இருந்தாருன்னா அவருக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் என்னன்னா, அப்பா நீங்க வேலைக்கு கூட போக தேவையில்ல, நாங்களே உங்களை பார்த்துப்போம், ராஜா மாதிரி பார்த்துப்போம், நாங்க பிரின்சஸ் தான், பட் உங்களை நாங்க ராஜா மாதிரி பார்த்துப்போம் அப்படின்னு. அது ஒரு பெரிய ப்ராமிஸ். ஸ்டில் இப்பவும் நினைப்பேன், இப்ப அப்பா வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, அப்பாவை நான் பாத்துக்கிறேன் இப்ப நான் நினைச்சுப்பேன். பட் அதான் எல்லாமே ஒரே டைம்ல நடக்காதுல்ல. மேபி இதெல்லாமே எங்க அப்பா பிளஸிங்ஸ்னாலதான் நடந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டி வீட்டுல சொல்லுவாங்க, பட் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் பெருசா. பட் இப்பெல்லாம் நானே நம்ப ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, அப்பாவோட பிளஸிங்ஸ் தான். அப்பா பண்ண முடியாத விஷயம்லாம் அவரோட பிளஸிங்ஸாலே இப்ப நாங்க அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். நீங்க ஏதாவது சொல்லணும் விரும்புங்களா? நான் வந்து விட்டுட்டு போயிட மாட்டேன். அதாவது சண்டை போட்டுப்பாங்கல்ல நார்மலா பொண்ணுங்க அப்பாலாம், அந்த மாதிரி எதுவும் போட மாட்டேன் அப்படி சொல்ல. எங்களுக்குள்ள நிறைய சண்டை நடக்கும் அப்பாக்கும். ஏன்னா அப்பா வந்து ஹைதராபாத்ல இருப்பாங்க, நாங்க இங்க. ஸோ கால் எடுக்கலன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தூரமா இருந்தோம்னா அது கண்டிப்பா சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துடும். ஸோ அந்த விஷயத்துல நிறைய சண்டை ஆகும். பட் அடுத்த நாளே எங்க அப்பா எப்படின்னா சுத்தமா அந்த ஈகோ எதுவுமே இல்லாத ஒரு ஆளு. எங்க கிட்ட மட்டும் இல்ல, உலகத்துல யார் அவரோட எனிமி கூட இன்னைக்கு சண்டை போட்டாருன்னா ஜஸ்ட் இன் 1 or 2 hours என்னடா பண்ற, என்ன சாப்பிட்ட, சரி வா
நம்ம வெளில போலாம் அப்படின்ற ஒரு பர்சன். சுத்தமா ஜீரோ ஈகோ. எங்க ஃபேமிலிலேயே, நான் ஃபேமிலின்னு இல்லை, நான் இந்த உலகத்திலேயே ஜீரோ ஈகோ. எவ்வளோ ஒரு அந்த ஆப்போசிட் பர்சன் நம்மள எவ்வளோ இது பண்ணாலுமே எங்க அப்பாவுக்கு அந்த கோவம் வராது. ரொம்ப நேரம் அந்த கோவம் நிக்காது. அவர் அவ்வளோ பியூரா இருப்பாரு. ஜஸ்ட் இன் 2 hours அந்த கோவம் எல்லாம் போயிடும். நான் மனசுல எங்க அப்பா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, அவர் இப்பதான் சண்டை போட்டாரு, இப்ப வெக்கமே இல்லாம அவர்கிட்டயே போறாரு அப்படின்னு நானே நினைச்சுப்பேன். சோ அவர்கிட்ட நான் அந்த மாதிரி இப்படிதான் இருக்கணும் நம்ம கூட. அப்பதான் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்க முடியும். சுத்தமா ஈகோ இருக்க கூடாது. சண்டை போட்டாலும் என்ன இருக்கு, அடுத்த நாள் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிடணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ உங்க பெஸ்ட் மெமரிஸ் வித் யுவர் ஃபாதர் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? லைக் யூ செரிஷ் ஃபார் லைஃப் லாங் இந்த ஒரு விஷயம். நாங்க ரொம்ப நாள் வந்து எங்க அப்பா கூட இருந்தது. அந்த எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் ரொம்ப நாள் இருந்தேன். அப்போதான் வந்து எப்பவுமே வந்து நாங்க அப்பாவை மீட் பண்ணணும்னா எப்பவுமே ஃபோன் கால்ல பேசுவோம். எப்பயாச்சும் மீட் பண்ணணும்னா இந்த சம்மர் ஹாலிடேஸ் வரும்ல, அப்பதான் மீட் பண்ணுவோம். நாங்க மீட் பண்ணும்போது ஒரு 10 days 20 days அந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு. அதாவது எங்க கூட இருக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஆனா வந்து அப்போ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நான் ஃபர்ஸ்ட் போயிட்டேன். இவளுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு, செமிஸ்டர் எக்ஸாமு. அதனால வந்து வர முடியல. நான் ஃபர்ஸ்ட் போயிட்டேன். ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் போனோன்னே கொஞ்சம் வந்து ரிகவர் ஆனாரு. நாங்க திருப்பி வந்துட்டு இவளை கூட்டிட்டு போனோம். அப்போ திரும்ப வந்து நல்லாவே ரிகவர் ஆனாரு இவளை பார்த்ததுக்கு அப்புறம். அது என்னன்னு தெரியல, இந்த சொல்வாங்கல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்தா சரியாயிடும் எல்லாம், அந்த மாதிரி வந்து அப்பாக்கு ஆச்சு. அப்போதான் நிறைய நாள் இருந்தோம் நாங்க. லாஸ்டா வர்ஷினி அப்பதான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா. எனக்கு வந்து என்னோட லாஸ்ட் பர்த்டே எங்க அப்பா கூட ஸ்பெண்ட் பண்ணது அதுதான். நான் அந்த இயர் கூட சொல்லிட்டு இருந்தேன், இது என்னோட பெஸ்ட் பர்த்டே. ஏன்னா எங்க அப்பா கூட நான் செலிப்ரேட் பண்ணேன். எனக்கு பிடிச்ச ஆளுங்களாம் என் பக்கத்துல இருக்காங்க. எனக்கு என்னன்னா சாப்பிடுறது எல்லாமே எனக்கு கூட இருக்கணும். எல்லாருமே தனியா போயிட்டு ரூம்குள்ள சாப்பிடுறது, போனை பார்த்துட்டே சாப்பிடுறது, எனக்கு சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னன்னா இந்த சாப்பிடும் போது எல்லாருமே சேர்ந்து சாப்பிடணும். எனக்கு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். சண்டை ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பா இருக்கும். நான் ஒரு ரொம்ப ஃபேமிலி பர்சன். எனக்கு எல்லாருமே சேர்ந்து இருக்கணும், எல்லாமே ஹாப்பியா பேசிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். எனக்கு எங்க அத்தை, மாமா, எங்க அப்பா, இவங்க தான் எனக்கு. ஸோ இவங்க எல்லாரும் என்னோட பர்த்டே அன்னைக்கு இருக்கும்போது அது என்னோட ஹாப்பியஸ்ட் பர்த்டே இது வரைக்கும். ஸோ அதுதான் எங்க அப்பா லாஸ்டா இருந்த பர்த்டே கூட அதுதான். அது என்னன்னு தெரியல, அது அப்படி அமைஞ்சிருச்சு. நான் இப்பதான் இந்த இயர் தான் உங்க கூட இருக்க முடியும் அப்படின்னு அந்த லாஸ்ட் மினிட் எங்க அப்பா எங்க கூட ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாரு சென்னைக்கு வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். பெஸ்ட் சைல்ட்ஹுட் மெமரிஸ் வித் யுவர் சிஸ்டர். சைல்ட்ஹுட்ல மெமரிஸே இல்லை, எல்லாமே எங்களுக்கு சேலஞ்சிங் தான். சுத்தமா மெமரிஸ், அதுவும் ஹாப்பி மெமரிஸ்ன்றது ஒண்ணுமே இல்லை எனக்கு. அதான் சொன்னேன், சின்ன வயசுல அது ஒரு பெரிய ட்ராமா. அது எனக்கு ஒரு மெமரி கூட இல்லை. எல்லா மெமரிஸுமே நாங்க கஷ்டப்பட்ட மெமரிஸ் தான். அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி நம்ம மூவ் ஆன் ஆகுறது தான். எதுவுமே ஒரு சந்தோஷமான மெமரிஸே இல்லைங்க சின்ன வயசுல. சச் அ ஸ்ட்ராங் உமனே சொல்லலாம். இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க வந்து லைக் வேர்ட்ஸா இருக்கட்டும், நீங்க ஆக்ஷன்ல வந்து நிறைய விஷயம் காமிச்சிட்டு இருக்கீங்க, இண்டிபெண்டா இருக்கீங்க நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन. One word to describe your sister. கரெக்டா நாளைக்கு நம்ம இருக்கு. அவ வந்து ஏன் அப்படி மூஞ்சிக்கிற? அவ வந்து ஸ்ட்ராங். சரி, நீங்க உங்க சிஸ்டர் பத்தி சொல்லணும். வர்ஷினியா? இப்ப வந்து ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுட்டா பாத்தீங்களா, உஷாரா? 3 words நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். 3 words. 3 words-ஆ? ஸ்ட்ராங். அப்புறம் வந்து இவளும் வந்து எங்க அப்பா மாதிரி ஈகோ இருக்காது. கண்டிப்பா அவ வந்து என்ன சண்டை போட்டாலும் நாங்க வந்து நீ பேசாதன்னு சொல்லிடுவோம். ஆனா வந்து நெக்ஸ்ட் மினிட் எனக்கு அந்த தண்ணி எடுத்துட்டு வா அப்படி பேசிடுவா. நான் கூட கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன், நானும் பேசிடுவேன். ஆனா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துப்பேன். ஒரு 10 minutes ஆச்சு எனக்கு டைம் வேணும், நான் கோவம்ல இருந்து அப்படியே கருகி போறதுக்கு. ஆனா இவ வந்து அவ்வளோ கோவம் வரும், அப்படியே வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி அவ்வளோ கோவம் வரும். ஆனா அடுத்த செகண்ட் வந்து எனக்கு அது கொஞ்சம் எடுத்துட்டு வா அப்படி சொல்லுவேன். அதான் சொன்னேன், எங்க அப்பா மாதிரி. எங்க அப்பாக்கு எப்படி வைக்க எனக்கும் அது இல்ல. 3 வார்த்தை, ஒரு வார்த்தை. அப்புறம் ஈகோ இருக்காது, எல்லாரும் அவ கூட இருக்கணும்னு நினைப்பான். அதுவும் இல்லாம எல்லாரும் நல்லா பார்த்துக்கும். அதாவது எனக்கு ஏதாவது வேணும்னா அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவா. அதாவது
நிறைய ட்ரை பண்ணுவா. ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஒரு ட்ரெஸ் வேணும்னா அந்த ட்ரெஸ்ஸுக்காக எல்லா சென்னையில இருக்கிற கடையெல்லாம் தேடுவா. அந்த மாதிரி ஏதாவது இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு அவ்வளவு அலைஞ்சோம். இதே ட்ரெஸ் எங்கிட்ட இருக்கு. எங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 பேரும் ஒண்ணா வேர் பண்ணுவோம். ஏன்னா எங்க வீட்டுல அப்படி பிடிக்கும் அவங்களுக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுங்களேன் அப்படின்னு. இவ வெஸ்டர்ன் போட்டா நானும் வெஸ்டர்ன் போடுவேன், இவ ட்ரெடிஷனல் போட்டா நானும் ட்ரெடிஷனல் போடுவேன். ஏன்னா அப்புறம் நான் கொஞ்சம் இதா இருக்கேன்னு சொல்லிட்டு மதர் டாட்டரா அப்படின்னு கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன ட்ரெஸ் போடுவாலும் நானும் அதே தான் போடுவேன். சோ அவளுக்கு என்னன்னா பிடிச்சது வாங்கிடணும். அவ ஏதாவது கேட்டானா அவளுக்கு தெரியாம அதை ஆர்டர் பண்ணிட்டு சர்ப்ரைஸா கொடுப்பேன். ஆனா என்ன பண்ணுவா, என்னோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் அப்படியே பண்ணிடுவா. நானும் கொஞ்சம் கொஞ்சமா ஐயோ இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படி இப்படி இப்படின்னு பண்ணுவேன். அந்த விஷயத்துல மட்டும் என்னோட ஸ்கின் கேர் என்னோட விஷயத்துல மட்டும் அவளை நீ அந்த யூஸ் பண்ணாத, உனக்கு வேணும்னா உனக்கு வாங்கி தர அப்படின்னு யூஸ் பண்ணிருவீங்க தானே நிறைய வாட்டி. ஐயோ அதுவும் நம்மளே இவ்வளவு யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ப்ராடக்ட்னா நம்ம அந்த காசு எவ்வளவு வச்சிருக்கோம், பஞ்சத்தனமா யூஸ் பண்ணுவோம். அவ எப்படின்னா கிளீன் பண்ணிடுவா பாட்டில. நான் சொல்லுவேன் ரொம்ப ஒரு மாதிரி சொல்லுவேன், அது மொத்தமா இது பண்ணிடாத, லிக் பண்ணிடாத, பாட்டில் ஃபுல்லா லிக் பண்ணிடாத, கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணு அப்படின்னு. எனக்கு வர்ஷினி கிட்ட பிடிச்சது வந்து சப்போர்ட்டிங். எந்த நேரத்துல நான் வந்து வர்ஷினி இந்த வீடியோ பண்ணணும், வர்ஷினி நாளைக்கு அவளுக்கு எக்ஸாம் இருக்கும், ப்ராக்டிக்கல் இது பப்ளிக் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். அவளுக்கு முன்னாடி இதுதான் பப்ளிக் ப்ராக்டிகல்ஸ் நடந்தது. பட் அதுக்கு முன்னாடி நாள் கூட நாங்கள் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம். ஸோ என்னன்னா இவகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது 10th எல்லாருக்குமே 10th ரொம்ப டைட்டான ஒரு ஸ்கெட்யூல். நானும் 10th ஞாபகம் இருக்கு, நான் ரொம்ப வெட்டியா சும்மா புக்கை பிடிச்சே இருப்பேன், படிக்க மாட்டேன், படிக்கிற மாதிரி சீன் போடுவேன். பட் இவளுக்கு என்னன்னா டைம் படிக்கிறதுக்கே ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்கும். அவளோட ஏஜ் பசங்க கூட கம்பேர் பண்ணும்போது இவ ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. படிக்கிறதுக்கும் டைம் கொடுப்பா, என் கூட வீடியோஸ் பண்றதுக்கும் டைம் கொடுப்பா, ஸ்கூலுக்கும் போவா, டப்பிங்ஸ்க்கு போவா. டப்பிங்ஸ் இவ ஸ்டில் பேசிட்டு தான் இருக்கா, பட் ரொம்பலாம் பேசுறது இல்லை. ஏன்னா இவளுக்கு டைம் சுத்தமா செட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நல்ல வெல் நோன் இதுனா ப்ராஜெக்ட்னா போய் பேசுறான். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிங். எந்த டைம்ல என்ன இது கேட்டாலும் அவ பண்ணுவா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ரொம்ப வந்து அழகா எல்லாத்தையுமே வந்து ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ.